வெளியே உள்ள ஆட்கள் யாரும் உள்ளே போகாத அளவிற்கு கவனமான பாதுகாப்பை அவர்கள் செயல்படுத்தியிருந்த காரணம், இந்த 41 பேர் இறந்தது அது காலத்திற்கும் மறக்க முடியாத ஒரு அனர்த்தம், துயரம். ஆனால் அதில் நம்முடைய செய்தியாளர்கள் சொல்கிற செய்தியை நாம் இப்பொழுது உங்களுக்கு தருகிறோம் என்னவென்றால், அது ஒரு ஆதாரமான செய்தி. எப்படியாவது ஒருவர் வெளியே சொல்லிடுவார், அதுதான் செய்தி. ஒருவர் 41 பேரில் 41 குடும்பம் வேறு வரமாட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு 2 பேர் 3 பேர் அப்படி இருப்பாங்க, அல்லது 2 பேர் வந்திருக்கலாம், அல்லது அங்கே இருக்கிற யாராவது ஒரு ஆள் விஷயத்தை வெளியே சொல்ல. அப்படி கிடைத்த தகவலின் நம்பகத்தன்மையோடு தான் இது நமக்கு கிடைச்சிருக்கிறது. அவர் அடிக்கடி கண்ணீர் விட்டு அழுத ஒரு சம்பவம் கூட நேற்று மகாபலிபுரத்தில் அந்த ரெசர்ட்டில் நடந்திருப்பதையும் இன்றைய ஆதாரமான செய்தி ஏடுகள் வெளியிட்டிருக்கிறது. அப்போ அவர் பேசுகின்ற போது, இந்த துயரத்தை மறப்பதற்கு என்னிடத்தில் வார்த்தை இல்லை, நான் எப்போதும் உங்களோடு தான் இருப்பேன், நான் கடைசி வரைக்கும் விஜய் என்கின்ற நான், எனது பாதிப்பை விட உங்கள் பாதிப்பு மிக அதிகம், உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய குழந்தைகளின் நலனுக்காகவும் நான் எப்போதும் உங்களோடு இருப்பேன் என்ற உறுதியை அந்த பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அவர் மனம் விட்டு பேசினார். பேசி கொண்டிருக்கிற போதே அவருடைய கண்கள் கண்ணீரை சிந்தியது. இவ்வளவு பெரிய துயரத்திற்கு நான் ஆளாகிவிட்டேனே என்றும் அவர் தன்னை அறியாமல் அவர் கண்ணீர் விட்டதாகவும் சொல்லப்படுகிறது.